வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜய் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே, விஜய் சங்கியாவே இருக்கட்டும். இதுக்கு பின்னாடி கடந்து வந்த பாதையை சின்னதா ஒன்று பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியல QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம், வீடியோ மட்டும் பார்த்துருங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு சங்கின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, விசிகாவை சேர்ந்த ஒரு நிருபர் சொல்லியிருக்காரு. சாரி, ஒரு தொண்டர் சொல்லியிருக்காரு, நிர்வாகி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, அவர் யாரு என்ன அதெல்லாம் ஆராய தேவையில்லை. ஏன்னா நம்மளாம் அவங்களெல்லாம் பேசணும்னா அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அதெல்லாம் வேணாம், ஓடுங்க, அதே நான் பேசிக்கிட்டு. சரி, ஓகே, யாரோ ஒன்று சொன்னாங்க, அவங்களுக்கு பதில் இல்லை, இது டோட்டல் பதில் தான் நான் சொல்றேன். ஓகே, முதல்ல விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது, உன் பேர் விஜய்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வராத, நீ ஜோசப் விஜய் அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஆமாப்பா, நான் ஜோசப் விஜய் தான், என் பேர் சி ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாரு. சரி, ஓகே, நீ ஜோசப் விஜய்னு கையெழுத்து போட்ட அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஆமா, நான் கிறிஸ்தவன் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் மாதா கோயில முட்டி போட்டுக்கிட்டு போனாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்ன நம்ம அம்மன் கோயில நீட்டு விட்டு விழுந்தாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்காவில் போய் கூழ் குடிச்சிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்காவில் போய் தொழுகு பண்ணிட்டு வந்தார். எம்மதமும் நம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தாரு. அதாவது பெரியார் கொள்கைகள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்குவேன், ஆனா கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் சமம், அது எல்லாரும் நம்புறாங்க. அதனால அது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சமத்துவம். எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு தளத்திலையும் வாழ்க்கை முறையிலையும் வேணா நாங்க வெவ்வேறா இருக்கலாம். ஆனா தமிழ்நாடுன்னு வந்துட்டா எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். நீங்க முஸ்லீம் பிடிக்குமா, நீங்க வந்து தொழுகுங்க. உங்களுக்கு வந்து கிறிஸ்டின் பிடிக்குமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்து கடவுள்கள் பிடிக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. தவிர நான் இந்த மதம் என் கூட சேர்ந்து நீங்க இதில் பயணின்னு சொல்லலை. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நீ மும்மதத்துக்கு சேர்ந்து வரையா, இப்ப பாரு நான் உனக்கு வைக்கிறேன் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஓகே, நீ மும்மதம்னு சொல்ற, நீ இந்து மதத்தை நீ ஏத்துக்கலன்னாங்க. உடனே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போய் திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிட்டு வேலெல்லாம் வாங்கிட்டு யாக பூஜையெல்லாம் நடத்திட்டு அந்த சூரசம்கார அந்த ராஜா வேஷத்தை பார்த்துட்டு வந்தார். சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நீ என்ன பண்ற, நீ முருகன் கோயிலுக்கு நீ எதுக்கு போன, நீ முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, ஓகே, நான் முருகன் கோயிலுக்கு போகக்கூடாதா, சரி பரவாயில்ல. ஒன்று சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு. போனோடனே ஓ சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டியா, நீ ஒரு சங்கின்ட்டாங்க. உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? அதாவது ஒரு மனுஷன் வந்து எதை பண்ணாலும் அவங்க வந்து ஆப்போசிட்டா திரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மக்கள் வந்து, அதாவது மக்கள் சொல்ல, இந்த மாதிரி வாடகை வாய் நாய்ங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு மனுஷனை வளர விட மாட்டாங்க. அந்த மனுஷன் வளர்ந்து மேல வந்தா கூட இவங்க ஏதோ ஒரு இடத்துல முடக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி முடக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் பூசற சாயம் மதச்சாய் பூசுவானுங்க. நீங்க மதச்சாயத்திலிருந்து வெளியே வந்து நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன், நான் எல்லா மதத்தையும் போட்டுருவேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததான் வச்சிருக்கானுங்க ஜாதி சாயத்தை பூசுவானுங்க. ஜாதி சாயத்தை பூசு. இப்ப பாத்தீங்கல்ல, இந்த பார்த்திபன் இருக்காருல்ல, நம்ம இத்தனை நாள் அவர் வந்து நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆக்டர், நல்ல ஒரு தரமான ஒரு சூப்பரான ஆளு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பாக்கியராஜ் சாரையும் இந்த பார்த்திபன் சாரையும். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்து நாயுடு வம்சத்தில் பிறந்தது பெருமையா நினைக்கிறேன்னா ஆந்திராவில் போய் பேசுறாரு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜாதி இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல எழுதி கொடுத்து வாங்க போறேன்னு இருக்காரு. நீதிபதி உடனே சொல்லிவிட்டாரு, யோ ஜாதி இல்லைன்னு எழுதி வாங்கறது பெருசு இல்லையா, மனசுல இருந்து ஜாதி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை சொல்லி முடிக்கிட்டு இருக்கிறாரு. இதே வந்து இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நான் கம்மாள நாயுடுன்னு இருக்காரு, யாரு பாக்கியராஜ், ஒரு ஸ்டேஜ்ல போய், நீங்க எல்லாம் உண்மையிலேயே உங்களை எல்லாம் இத்தனை வருஷமா நாங்க ரசிச்சது எவ்வளவு பெரிய, எங்க செருப்பு கட்டி எங்களையே அடிச்சிருக்கணும், நான் உங்களை எல்லாம் ரசிச்சது அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஜாதி பின்புலத்தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் நீங்க நடிச்சிருக்கிறீங்கன்னா, உங்களுடைய படங்களை நீங்க எல்லாம் இத்தனை நாள் எடுத்ததே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிதான். நான் சொல்லல,
இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ல எழுதக்கூடிய எல்லா பசங்களும் சொல்றாங்க, அதுதான் உண்மையான விஷயமும் கூட. சரி ஓகே, இவங்களெல்லாம் பேசி வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத கேஸ். அது ஒரு வாரமா ஒதுக்கிட்டு நம்ம அடுத்த செக்ஷன் போவோம். அதாவது வந்து டிவிக்கு ஜெயிக்குமா, எத்தனை ஓட்டு வாங்கும், எத்தனை ஓட்டு வாங்கும், எத்தனை ஓட்டு வாங்குன்னு சொல்ல பரபரப்பா பேசிட்டு இருக்கானுங்களா. கிட்டத்தட்ட 2.25 கோடி, 2 கோடி வச்சுக்கோங்க, 2.25 வேண்டாம், அக்யூரேட்டா வேண்டாம், ஒரு 2 கோடி ரேஷன் கார்டு, 2 கோடி ரேஷன் கார்டுல ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுக்கு விஜய் விழுந்திருக்கும். கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் 4.25 கோடியில 2 கோடி ரேஷன் கார்டு, 2 கோடி ரேஷன் கார்டுல 2 ஓட்டு வேணாம்ப்பா, 2 ஓட்டுனா அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது 4 கோடி போயிடும். ஒரு ஓட்டு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு விழுந்துட்டா கூட கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டுக்கு டெஃபினட்டா விஜய் சார் விழுந்திருக்கும். அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஒரு குடும்பத்துல 5 ஓட்டுனா 5 ஓட்டு விசலுக்கு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூட ஒரு நியூஸ் நம்ம பார்க்கிறோம். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியே ஒரு பெரிய டீம் வேலை பார்க்கும். இந்த மனுஷன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு டீம் வேலை பார்க்கும். இவன் வரவே கூடாது அப்படின்னு ஒரு டீம் வேலை பார்க்கும். அதாவது விஜய் சார் சொன்ன மாதிரி, நான் என்னடா பண்ணிட்டேன் உங்களை எல்லாத்தையும், திங்கிற சொத்துல மண்ணடா போட்டேன் அப்படின்னு கேட்கறாரு பாத்தீங்களா, அது நிஜமான உண்மை. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திங்கிற சொத்துல மண்ணை தான் போடுறதுதான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. யாரு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, விஜய் வரக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணு நீங்க ஆளுங்க, இல்லைன்னா நாங்க ஆள்றோம். டிஎம்கே ஏடிஎம்கே, ஒண்ணு நீ ஆளு இல்லைன்னா நான் ஆள்றேன், 2 பேரும் ஆளுப்போம், ஆனா இன்னொருத்தன் குறுக்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சீமான் அண்ணன் இதுவரையிலும் அவங்க சப்ஜெக்டா வச்சிருக்கிறதுக்கு காரணம். இன்னைக்கு வந்து அந்த சப்ஜெக்டா வச்சிருக்கிறவர் வந்து இவங்க 2 பேர் எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல, தாவேக்கா வந்துடக்கூடாதுங்க முழு மூச்சா வேலை செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். திமுக கூட அதிகமா வேலை செய்யல, தாவேக்கா வரக்கூடாதுன்னு. அதிமுக வேலை செய்யல, ஆனா நாம் தமிழர் வேலை செஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை அப்படின்னு கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி ஓகே, அதாவது அவங்களுக்கு அதுதான் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. எல்லா வலைதளங்களையும் வந்து வச்சாங்க. சரி ஓகே, அவங்களோட நிலைப்பாட்டை ஒடுங்க ஒரு பக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் வந்து மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்தவங்க நிறைய பேர், கிட்டத்தட்ட ஊடகங்கள் தான் அதிகம். ஊடகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஒருதலை பட்சமா பேசுறது இல்லாம அவதூறுகளை வந்து விஜய் மேல வச்சாங்க அப்படிங்கிறது உங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட அவர் என்ன செஞ்சாலும் சரி அது அவதூறு தான். என்ன என்னைக்கு கட்சியில மேடையில ஏறி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்களோ, வா வா வான்னு சொன்னவங்க எல்லாருமே இதுக்கு தாண்டா என்ன வா வான்னீங்களாங்கிற மாதிரி எல்லாருமே வந்து வச்சு செஞ்சாங்க. குறிப்பா வந்து அடி வயிற்றுல வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு விஜய் மட்டும் வந்துடக்கூடாது, வேற யாரு வந்தாலும் சரி கவலையே கிடையாது, விஜய் மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய குரூப் ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே திமுகவோட சொம்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுகவோட இருந்து கூட அதிகமா விஜய் சார் அட்டாக் பண்ணல, பிஜேபி கொள்கை எதிர்ன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த பக்கம் கூட அதிகமா வந்து வரல, எதிர்ப்பு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு மேலோட்டமா தாக்குனாரு, அதிமுகவை கிட்டத்தட்ட மற்றும் பல கட்சியிலே சேர்த்திட்டாரு. நாம் தமிழர் கிட்டத்தட்ட அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை கூட வரவே கிடையாது. ஏதோ பிஜேபிங்கிற வார்த்தையாவது சொன்னாரே தவிர கிட்டத்தட்ட அதாவது ஒரு மறைமுகனாச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாரே தவிர அவர் பேரை கூட டைரக்டா சொல்லல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து மற்றும் பலரும் தான் பேசினாரே தவிர அவர் வந்து எதுவுமே சொல்லவே கிடையாது. ஆனா இவங்க வாலண்டரியா போய் இந்த செகண்ட் வரலும் இப்ப இந்த நிமிஷம் வரலும் விஜய் சார் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே. எதுக்கு அப்படி பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் கிடையாது, கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை கரெக்டா முடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வாடகை வாயின்கள் தான் இந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறாங்க. தளபதியை முடிச்சு கட்டணும், கிட்டத்தட்ட தளபதியோட கெரியரை வந்து முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இத்தனை பிரச்சனைகளை தாண்டி ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் வந்திருக்கானா கண்டிப்பா அந்த மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் எல்லாருமே நினைப்பாங்க. ஒருவேளை சப்போஸ் விஜய் சார் ஏதாவது ஒரு மாற்றம், அதாவது தோற்கிற மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கூட நம்மள, அதாவது ரசிகர்களாகிய தொண்டர்களாகிய நிர்வாகிகளாகிய நாம எல்லாருமே பொதுமக்களாகிய விஜய் ரசிக்கக்கூடிய நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை எதிர்கொள்ள தயார் ஆயிரணுமா தவிர அதுக்காக நீங்க வந்து வேற எந்த ஒரு தவறான முடிவுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து விஜய் சாருடைய அடுத்த 2031 தேர்தலுக்கு நம்ம தொடர்ந்து உந்துதல் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து முன்னேறி போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான்
நான் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு ஓட்டுன கூட கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு விஜய் சாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.